ஆமா, 6 to 28 கரெக்ட் தான். அதை விட இம்பார்ட்டன்ட் அப்டேட், ஏஎல்பி ரிசல்ட் இன்னும் 2-3 நாட்களில், மேபி நாளைக்கு கூட வரலாம், 10ஆம் தேதிக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க மேல இருந்து. ஸோ ஏஎல்பி ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா? எல்லா டீடைல்ஸோடையும் விடுறான். ஸோ கம்ஃபர்டபுளா வந்து சில வரும். ஓகேவா? ஸ்பீடப் ஆயிடுச்சு. ஸ்பீடப் வந்துடும். எல்லாமே வந்து ஒரு ஏப்ரல்லையே வந்து என்டிபிசி வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வில் பி ஒரு என்டிபிசி எக்ஸாம் அப்படி இருக்கும். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மே மாதம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் என்டிபிசி. ஸோ தட்ஸ் ஆல். எய்ம்ஸ் எக்ஸாம் நார்மல் எஸ்எஸ்சி மாதிரி தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இன்னைக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல என்ன எடுத்து வரலாம்னு பார்த்தேன். பட்ஜெட் 2025 லேட்டஸ்ட் அப்டேட்டட் நல்லா இருக்கும். ஸோ அதனால இதை எடுத்து வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. அதான் இதை எடுத்து வந்தேன். சரிங்களா? ரைட். எல்லாத்தையும் விட கொஞ்சம் கொஞ்சம் டெப்தா இருக்கும் நம்மளோட பட்ஜெட்டு. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்த கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஃபுல்லா எக்ஸாம் ஃபோக்கஸ்ல பண்ணியிருப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. வாட் இஸ் த ரிச்சுவல் ஆஃப் மேக்கிங் அல்வா? அல்வா பண்ணுவாங்க ஆக்சுவலா பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஹல்வா பண்ணுவாங்க. ஓகேவா? பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்ப பண்ணிருக்காங்கன்னா, இந்த தடவை 24 ஜனவரியில பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு இயரும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி பண்றது உண்டு. இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்து பண்றது உண்டு. ஆபீசர்ஸ் ஹூ ப்ரிப்பேர்ஸ் திஸ் பட்ஜெட், இது யாருக்காக பண்றாங்கன்னா, ஆபீசர்ஸ் ஹூ ப்ரிப்பேர்ஸ் திஸ் பட்ஜெட் அவங்களுக்காக பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க இதை ப்ரிப்பேர் பண்ணதுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, லாக்இன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பட்ஜெட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதாவது பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸ், இந்த ஹல்வா செரிமோனி முடிஞ்சுன்னா இதுக்கப்புறம் பட்ஜெட் ஒர்க் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹல்வா இஸ் மேட் இன் கராஹா டு செலிப்ரேட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? ஹல்வா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த ஆஃபீஸர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ப்ரிப்பேர் த பட்ஜெட். திஸ் இஸ் கால்ட் த ஹல்வா செரிமோனி. புரியுதுங்களா? பட்ஜெட்டுக்காக கொண்டாடப்படுற செரிமோனி இது, இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அன்னைக்கு கட்டிட்டு வந்து சேரிய பத்தி ஐயா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. Okay. Saree that Finance Minister Nirmala Sitharaman wearing today was gifted to her by Padma Shri Award winner Dulari Devi. துலாரி தேவி கொடுத்த சாரியை கட்டிட்டு வந்தாங்களாம். சரிங்களா? துலாரி தேவி பத்மஸ்ரீ அவார்டு இவங்க வாங்கினது என்னன்னா, பத்மஸ்ரீ அவார்டு எப்போ வாங்கினாங்க? 2021 வாங்கினாங்க. துலாரி தேவி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க. அவங்க கொடுத்த சாரியை கட்டிட்டு வந்திருக்காங்க. பினான்ஸ் மினிஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சாரி கட்டிட்டு வர்றது உண்டு. இந்த தடவை இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லாங்கஸ்ட் ஸ்பீச் 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேல. சரியா? ஆக்சுவல் 40 நிமிஷம் கிடையாது, 40 நிமிஷத்துக்கு மேல 2020 பண்ணியிருக்காங்க. லாங்கஸ்ட் ஸ்பீச் வந்து 2020 லாங்கஸ்ட் ஸ்பீச். இது வந்து 8வது கன்சிக்யூட்டிவ் டைம். அவங்க 8வது கன்சிக்யூட்டிவ் டைமா நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றாங்க. 8வது முறை இது. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் இந்தியா எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி 1860 இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் இன்ட்ரோ பண்ணாங்க. சரியா? பிரிட்டிஷ் இன்ட்ரோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் இந்தியா வாஸ் அனௌன்ஸ்ட் ஆன் 7th April 1860. சரியா? 1860 ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி யார் இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க? ஜேம்ஸ் வில்சன். சரியா? ஜேம்ஸ் வில்சன் அவர் தான் வந்து இது பண்ணாரு ஃபர்ஸ்ட் பட்ஜெட். அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட். இவர் யாருன்னே கூட கேட்பாங்க. ஸ்காட்டிஷ் எக்கனாமிஸ்ட் பிரசன்டட் த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் இந்தியா ஆன் April 7, 1860 பிரசன்ட் பண்ணிருக்காரு. வில்சன் வாஸ் எ கீ ஃபிகர். ஓகேவா? வில்சன் தான் முக்கியம் அதுல. நெக்ஸ்ட், ஷார்டஸ்ட் பட்ஜெட். நம்ம லாங்கஸ்ட் பார்த்தோம் 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேல. ஷார்டஸ்ட் பட்ஜெட் ஒன்லி 800 வேர்டு தான் அந்த பட்ஜெட்லயே இருந்துச்சு. இது எப்ப டெலிவர் பண்ணாங்கன்னா 1977. அந்த பட்ஜெட் யாரால் டெலிவரி பண்ணப்பட்டுச்சு? சரியா? கிருபாய் முல்ஜிபாய் பட்டேல் அவரால் டெலிவரி பண்ணப்பட்டுச்சு. ஷார்டஸ்ட் பட்ஜெட் ஸ்பீச் தான். வெறும் 800 வேர்ட்ஸ் தான் இருந்துச்சு. 800 வேர்ட்ஸ் தான் இருந்துச்சு. சரியா? பட்ஜெட் ஸ்பீச்ல. எக்கனாமி சர்வே எப்பயுமே பட்ஜெட்டுக்கு முதல் நாள் வரும். எப்ப ஃபர்ஸ்ட் எக்கனாமி சர்வே அப்படிங்கறத ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கவர்மெண்ட். ஓகேவா? எக்கனாமி சர்வே இப்ப பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்னா ஜனவரி 31 ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? முதல் நாள் வரும். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் எக்கனாமி சர்வே, இந்த மாதிரி எக்கனாமி சர்வேன்றதை எப்ப ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க? ஓகேவா? 1961.
1961 தான் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? 1961 ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் த சர்வீஸ் டாக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கேள்வி பட்ஜெட்ல இருந்து. எந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றத இன்ட்ரோ பண்ணாங்க? யஷ்வந்த் சின்ஹா. யஷ்வந்த் சின்ஹா தான் சர்வீஸ் டாக்ஸை இன்ட்ரோ பண்ணாரு. யஷ்வந்த் சின்ஹா. பட்ஜெட் எந்த பட்ஜெட்லன்னா 1994 டு 95 பட்ஜெட்ல சர்வீஸ் டாக்ஸ் வந்துச்சு. 1994 டு 95ல சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. Which finance minister is credited with presenting the Indian historic 1991 budget ushered in economic liberalization? மன்மோகன் சிங் தான் அப்ப பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. சரியா? அதனால அவர் தான் பிரசன்ட் பண்ணாரு. So that is the answer. Next. Which article of the Indian Constitution refers the term annual financial? So எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பட்ஜெட்ன்ற வேர்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அப்ப என்னவா இருக்கும்? அனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த இதோட பேர் இருக்கும். சரியா? ஆர்டிகல் நம்பர் 112, ஆர்டிகல் நம்பர் 112. ஓகேவா? 112. அதே மாதிரி 266 அப்படிங்கிறது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. 114ன்றது அப்ராப்ரியேஷன் பில் அப்படிங்கிறது. அப்ராப்ரியேஷன் பில்னா வித்ட்ரா பண்றது. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வித்ட்ரா பண்ணணும் இல்லையா பணம், அதுக்கான பில் இது. Who is the current finance minister who made the history of 8th consecutive budget? இப்பதான் பார்ப்போம். நிர்மலா சீதாராமன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கன்சிக்யூட்டிவா அடிச்சது மொராஜி தேசாய் தான். மொராஜி தேசாய் 10 பட்ஜெட். இவங்க வந்து 8வது. இவர் வந்து 10. சரியா? இவர் வந்து 10. இந்த இங்க இருக்கு பாருங்க. மொராஜி தேசாய் வந்து 10. அதுக்கப்புறம் ப. சிதம்பரம் இருக்காரு. பிரணாப் முகர்ஜி 7, நிர்மலா சீதாராமன் 7, சிடி தேஷ்முக். இந்த தடவை 8th கன்சிக்யூட்டிவ். அப்ப இங்க வந்துட்டாங்க அவங்க. சரியா? மொராஜி தேசாய பீட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். Recently, the government has presented the Union Budget 2025. What was this theme? அதோட தீம் என்ன? சப்கா விகாஸ். சப்கா அனைத்திலும் வளர்ச்சி அப்படின்னா என்ன சார்? அனைத்திலும் வளர்ச்சி. சப்கா விகாஸ். எல்லாத்துலயும் நாங்க வளருவோம். அதான் இந்த பட்ஜெட்டுடைய தீம். சரியா? சப்கா விகாஸ். அதான் இந்த பட்ஜெட்டுடைய தீம். சரியா? விக்ஷித் பாரத் 2047 நோக்கிய பயணம். எத்தனை இன்ஜினை இது பண்ணாங்க? 4 இன்ஜின். ஒன்னு அக்ரி, எம்எஸ்எம்இ சிறு குறு தொழிலாளர்கள், அப்புறம் முதலீடு, அப்புறம் எக்ஸ்போர்ட். ஒன்னு விவசாயம், சிறு குறு தொழில்கள், முதலீடு, எக்ஸ்போர்ட். அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ். இந்த 4 தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த 4 தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 4 இன்ஜின் தான் இருக்குது. நம்ம ஓட்டிட்டு போறதுல 4 இன்ஜின் நம்ம கிட்ட இருக்குது. ஓகேவா? ரைட். யூனியன் பட்ஜெட் ப்ரொபோஸ் த டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் விச் குரூப்? சரி, யாரை ஃபோக்கஸ் பண்றோம்? அந்த 4 குரூப்பை மென்ஷன் பண்ணா யாரை ஃபோக்கஸ் பண்றோம்? கரீப்னா யாரு? புவர் பீப்புள். யூத்னா நம்ம. அன்னதாத்தா ஃபார்மர்ஸ். நாரி விமென்ஸ். சரியா? கரீப், யூத், அன்னதாத்தா, நாரி 4 பேரை ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த பட்ஜெட்ல. 4 பேரை ஃபோக்கஸ் பண்றாங்க. கரீப், யூத், அன்னதாத்தா, நாரி 4 பேரை ஃபோக்கஸ் பண்றாங்க. யூனியன் பட்ஜெட் 2025 to 2026. How many low agriculture productivity district? எத்தனை லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி டிஸ்ட்ரிக்டை எடுத்து அதை சரி பண்ண போறாங்க? அந்த ஸ்கீமுக்கு பேர் என்னது? பிரைம் மினிஸ்டர் தன்தான்யா கிருஷி யோஜனா. இந்த பிரைம் மினிஸ்டர் தன்தான்யா கிருஷி யோஜனா. அதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலரா அந்த லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கிறதுலே கம்மியான விவசாயம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டை எடுத்து அதை வந்து டெவலப் பண்ண போறாங்க. அது எத்தனை டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்ணிருக்காங்கன்னா 100 டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி செழிப்பா வளர வைக்க போறாங்க. சரியா? ஆத்ம நிர்பர் பாரத் இன் பல்சஸ் மிஷன் அனௌன்ஸ். பல்சஸ்னா பருப்பு. என்னென்ன பருப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் மசூர் பருப்பு. 3 பருப்பு. டர், உரட், மசூர். இந்த 3ஐயும் டெவலப் பண்ண போறாங்க. 6 வருஷம் பிளான் பண்ணிருக்காங்க. 6 இயர்ஸ் மிஷன். ஸ்பெஷல் போக்கஸ் துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, மசூர் பருப்பு. டர், உரட், மசூர். சரியா? ஏன்னா நல்ல புரோட்டீன் கண்டென்ட் உள்ளது 3மே. ஓகேவா? துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, மசூர் பருப்பு 3மே வந்து டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்துட்டு போறாங்க. The scheme was introduced in 1998 by Government of India. The enhanced Kishan Credit Card Scheme. Kishan Credit Card Scheme வந்தது 1998ல, 1998. சரியா?
இப்ப எத்தனை லட்சம் வரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 லட்சம் வரை வாங்கலாம். இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோன். இது ஒரு ஷார்ட் டேர்ம் லோன். 5 லட்சம் வரும். முதல் 3 லட்சமா இருந்துச்சு, இப்ப 5 லட்சமா மாத்திருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு, கிசான் கிரெடிட் கார்டு 5 லட்சமா மாத்திருக்காங்க. சரியா? மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி, மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. எத்தனை வருஷம் இந்த மிஷனை பிளான் பண்ணியிருக்கோம்னா 5 வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா பிரதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரதான் மந்திரி தான் தானியா கிருஷி யோஜனா, அது எதுக்காகனா லோ டிஸ்ட்ரிக்ட், லோவா இருக்கும்ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, அதை தூக்கி அதை டெவலப் பண்ணி நல்லா இது பண்ண போறாங்க. 100 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிசான் கிரெடிட் கார்டு 5 லட்சமா மாத்திட்டாங்க. சரியா? இது ஒண்ணு. இப்ப 3வது வந்து விவசாயிகளுக்கு காட்டன் மேல போக்கஸ் பண்ண போறாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு காட்டன் மேல ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்கு காட்டன் மேல போக்கசிங் இருக்க போகுது. சரியா? போக்கசிங் வந்து காட்டன் மேல இருக்க போகுது 5 வருஷத்துக்கு. இது போக மக்கானா போர்டு, மக்கானா போர்டு, மக்கானா அப்படின்னா தாமரை, தாமரை 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 சீட்ஸ், தாமரை விதை. அது சாப்பிட்டீங்களா நல்லதான். சரிங்களா? ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து தாமரை போர்டு அப்படின்னு ஒண்ணு பீகார்ல கொண்டு வர்றாங்க. சரியா? தாமரை போர்டு, மக்கானானா தாமரைன்னு, அதோட ப்ரொடக்ஷன் அதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்காக. அதை இப்போ நீங்க என்னன்னா ஒரு தாமரை தாமரையை கொண்டு போய் பூவா விற்கிறதுக்கு அதுல உள்ள விதையை எடுத்து ப்ராசஸ் பண்ணி வித்தீங்கன்னா உங்களுக்கு காசு அதிகம், உங்களுக்கு அதையே அதிகமா சேல் பண்ணலாம். அதுக்காக இந்த மக்கானா போர்டு பீகார்ல தொடங்குறாங்க. சரியா? பீகார்ல தாமரை விதை. மைக்ரோ என்டர்பிரைஸ் கிரெடிட் கார்டு, ஸோ விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. இப்ப அடுத்து எம்எஸ்எம்இ வர்றாங்க. சரியா? எம்எஸ்எம்இக்கு கிரெடிட் கார்டு என்ன தர்றாங்கன்னா அதுல கிசான் கிரெடிட் கார்டு மாதிரி இதுல மைக்ரோ என்டர்பிரைசஸ் கிரெடிட் கார்டு. சரியா? அதுல கம்மியான காசு தான் தேவைப்படும், ஆனா இதுல அதிகமா தேவைப்படும். ஏன்னா சிறு குறு தொழில்கள் ஓடணும் இல்லையா? 10 லட்சம் வரை எடுத்துக்கலாம்னு இவங்கள சொல்லியிருக்காங்க. அவங்கள 5 லட்சம், இவங்கள 10 லட்சம். எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் வந்து அவங்கள 5 லட்சம், இவங்கள வந்து 10 லட்சம். சரியா? இவங்க வந்து 10 லட்சம். எது வெங்காய தோசையா? ஓ, கொஞ்சம் மியூட்ட இது பண்ணிட்டு பேசுங்கய்யா, அநியாயம் பண்றீங்க. ஸ்கீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்பதான் முத நீங்க வந்து தொழிலே தொடங்க போறீங்க அப்படின்னா, சரியா, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர்ஷிப்க்கு 5 லட்சம் ரூபாய் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா விமென்ஸ், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். சரியா? அப்படின்னு ஒண்ணு பிளான் பண்ணியிருக்காங்க. லான்ச் டு ப்ரொவைட் டேர்ம் லோன்ஸ், அதே மாதிரி 2 கோடி வரை லோனும் கொடுப்பாங்க டியூரிங் நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு. சரியா? அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் பண்ண போறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர்ஸ், இதோட பேரே ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர்ஸ். முத நீங்க சொல்லி, ஆனா யாருக்கு? நமக்கு தான் கிடையாது. மீன்ஸ் எஸ்சி எஸ்டி அவங்க 3 பேத்துக்கும் உண்டு. 3 பேருக்கும் கொடுக்க போறாங்க. சரியா? 3 பேத்துக்கும் அரசாங்கம் தரப்போகுது. நெக்ஸ்ட், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஜாப் ஜெனரேஷன் அண்டர் த ஸ்கீம் ஆஃப் லாமா லெதர் அண்ட் ஃபுட்வியர் மூலியமா அதை இவங்க டெவலப் பண்றாங்க. அது மூலியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 22 லட்சம் ஜாப் ஜெனரேட் ஆக போகுதுன்றாங்க. 22 லட்சம் ஜாப் வந்து ஜெனரேட் ஆக போகுதுன்றாங்க. மொத்தம் 2-3 இண்டஸ்ட்ரி மேல சப்போர்ட் வைக்கிறாங்க. ஒன்னு இந்த ஃபுட் வியர் லெதர், எம்எஸ்எம்இ பொறுத்தளவு ஃபுட் வியர் லெதர். ரெண்டாவது வந்து டாய் செக்டார், பொம்மை தயாரிப்பு. சரியா? பொம்மை தயாரிப்பு. ஏன்னா எல்லா பொம்மையும் சைனால இருந்து வருதுன்றனால மேட் இன் இந்தியால ஹை குவாலிட்டி பொம்மை செய்யணும் அப்படின்றதுல நோக்கம். இன்னொன்னு வந்து ஃபுட் ப்ராசஸிங்க்கு சப்போர்ட் பண்றது, ஃபுட் ப்ராசஸிங்க்கு சப்போர்ட் பண்றது. சரியா? இந்த 3 விஷயத்த கையில் எடுக்கிறாங்க கவர்மெண்ட். ஒன்னு வந்து லெதர் அண்ட் ஃபுட்வியர், இன்னொன்னு வந்து டாய், இன்னொன்னு வந்து ஃபுட் ப்ராசஸிங். ஃபுட் ப்ராசஸிங்னா அதான் ஆல்ரெடி மக்கானா போர்டு இருக்கே சார். மக்கானா போர்டு வந்து விவசாயிகளுக்கானது, இது வந்து எம்எஸ்எம்இகளுக்கானது. ஃபுட் இண்டஸ்ட்ரினா அதுதானே. ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு விவசாயிகள் வந்து ராதான் தருவாங்களே தவிர அதுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது என்னது? இது வந்து இந்த சைடு வந்துடும், எம்எஸ்எம்இ சைடு வந்துடும், சிறு குறு தொழில்களுக்கு சைடு வந்துடும். அதுக்கு முன்னாடி வரதான் இது. ஓகேவா? அதனால பிரிச்சு பார்க்கணும், பார்த்து. அதுக்காக தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆரம்பிக்கிறோம். எங்க? அதே பீகார்ல. மக்கானா போர்டும் பீகார் தான், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி பீகார் தான். பீகாரை தவிர எதுவுமே கண்ணுக்கு தெரியாது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரியா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து பீகாரும் ஆந்திர பிரதேசோட தயவுல தானே நடந்துகிட்டு இருக்கு. 2 தயவுல தான் நடந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் சப்போர்ட் எடுத்துட்டாங்கன்னா ஆட்சி போயிரும்ல. ஸோ அதுவும் காரணம். அது உண்மைதான், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் தானே பண்ணுவாங்க. ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ரைட், பீகார்ல.
How many seats will be added to 5 IITs over 5 years as per the union budget? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெடிக்கல் சீட்டை இன்க்ரீஸ் பண்றோம், ஐஐடி சீட்டையும் இன்க்ரீஸ் பண்றோம். ஏன்னா நிறைய சாவுகள் நடக்குது, நிறைய இது நடக்குது. கொஞ்சம் சீட்ஸை நாங்களும் அதிகப்படுத்துறோம், ஏன்னா நிறைய பேர் படிக்க வர்றாங்க, அவங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு 6500 ஐஐடி சீட்டும் 10,000 மெடிக்கல் சீட்டையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா, 10,000 மெடிக்கல் சீட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால இன்னும் 10,000 பேர் படிக்க முடியும், 6,500 பேர் இன்னும் ஐஐடியில சேர முடியும், இன்னும் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அட்டல் டிங்கரிங் லேப், இது வந்து நிதி ஆயோக்குடைய ஸ்கீம். இது என்னன்னா, இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய இன்னோவேஷன் வரும். அவங்களுக்கு தான் ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து தோணும். ஃபேனை ஓட வைப்பாங்க, இது பண்ணுவாங்க, அது இது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க யூடியூப்லயே பார்த்திருப்பீங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த வளர்க்கறதுக்காக இந்த லேப் வந்து பெருசா செயல்பட்டு இருக்குது இது முந்தின வருடங்கள்ல. ஸோ இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும்ட்டு 50,000 லேப் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா 5 வருஷத்துல 50,000 லேப் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, அதனால 50,000 லேப் பிளான் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த மாதிரி எஜுகேஷன் செக்டார்ஸ்ல வேற என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஒண்ணு 50,000 அட்டல் டிங்கரிங் லேப். இது போக பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி எங்கெங்க, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும், கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், ரொம்ப நீங்க நோட் பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்டோட. ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே இவங்க என்ன பண்றாங்க, பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கொண்டு வர்றாங்க. பிளஸ் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்லயும் கொண்டு வர்றாங்க. பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்ல அதை கொண்டு வர்றாங்க பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டிய. அடுத்து பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். அப்படின்னா என்னன்னா, நீங்க உங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல தமிழ்ல என்சிஆர்டி புக்கை படிக்கலாம். அதுக்கான ஸ்கீம் இப்பதான் தொடங்கியிருக்காங்க. தமிழ்ல நீங்க என்சிஆர்டி புக்கை படிக்க முடியும் குழந்தைங்கனால. சரியா சார், எனக்கு புரியல சார், பரவாயில்ல தமிழ்ல படி, உன் லாங்குவேஜ்ல படி, அது மாதிரி கொண்டு வராங்க. அது மாதிரி அதான் பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம்னா தமிழ்ல நீங்களா படிச்சுக்கலாம். இது போக டே கேர் கேன்சர் சென்டர் ஓபன் பண்றாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே. எல்லா டிஸ்ட்ரிக்ட் அடுத்த 3 வருஷத்துல 200 சென்டர் ஓபன் பண்றதா பிளான். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓபன் பண்றாங்க. சரியா, ஓகே. இது பப்ளிக் எஜுகேஷன் ஹெல்த் மூணையுமே கவர் பண்ணியாச்சு. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் எஜுகேஷன். ஏஐக்காக தடவை நம்ம ஒதுக்குனது 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்னு ஓபன் பண்றாங்க, எங்கன்னா மகாராஷ்டிரால. இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸலன்ஸ், அதை வந்து மேம்படுத்துறது. சரியா, மேம்படுத்துறது அதோட இதை, அது 500 கோடி படிப்புல அதை வந்து மேம்படுத்துறது, இன்னும் இன்னும் அதிகபட்சமா கொண்டு போகுது. சரியா, 500 கோடி ரூபாய். வேர் வில் நியூ யூரியா பிளான்ட், இதுதான் நம்ம இந்தியாலேயே பிக்கஸ்ட் யூரியா பிளான்ட், பெரிய யூரியா பிளான்ட். 12.7 லட்சம் மெட்ரிக் டன்னை தயாரிக்க முடியும். எங்க அமைய போகுதுன்னா அஸ்ஸாம்ல அமைய போகுது. சரியா, இதுதான் இந்தியாலேயே பெரிய யூரியா பிளான்ட். இதுதான் பிளான் பண்ணிருக்காங்க பட்ஜெட்ல. சரியா, நம்ம ரீசெண்டா கூட படிச்சோம். செகண்ட் ஹையஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஃபெர்டிலைசர் வந்து இதுதான், யூரியா தான். செகண்ட் ஹையஸ்ட் ஃபெர்டிலைசர் தான் டைஅமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த இது சரியா எங்கன்னு அமையுதுன்னா நம்ரூப் அஸ்ஸாம் அந்த இடத்துல அமையுது. எஸ்பெஷலா பார்த்தா பட்கை ஹில்ஸ் பக்கத்துல அமையுது அந்த இடம். சரிங்களா, ரைட். ஹவு மெனி கேன்சர் சென்டர், இப்பதான் பார்த்தோம் 200 கேன்சர் சென்டர். டே கேர் சென்டர், டேல போனீங்கன்னா நல்லா பார்த்துப்பாங்க. 200 கேன்சர் சென்டர் அது மூலியமா பிறக்குது. சரியா, 200 கேன்சர் சென்டரை உருவாக்குறாங்க. ஓகேவா, பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. 200 சென்டர் டார்கெட் அடுத்த 3 வருடங்களில். ஓகேவா, பாரதிய புஸ்தக் ஸ்கீம் இப்பதான் நான் சொன்னேன், நம்மளுடைய லாங்குவேஜ்ல படிக்கலாம். நம்மளுடைய லாங்குவேஜ்ல டெக்ஸ்ட் புக் வரப்போகுது, இந்தியன் லாங்குவேஜ்ல வரப்போகுது. சரியா, அது அது அதோட அதோட ஒரு அச்சாரம் தான் இங்க பாருங்க கொடுத்துருக்காங்களா, கல்வி அப்படின்ற வார்த்தை இருக்கா, அப்படின்னா தமிழ்லயும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். ஜல் ஜீவன் மிஷன், அடுத்து தண்ணிக்கு வந்துட்டோம். ஜல் ஜீவன் மிஷன், ஜல் ஜீவன் மிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா, ஏன்னா இன்னும் 100% கவர் பண்ண முடியல சார், அதனால நாங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 இதுக்கு முன்னாடி டார்கெட் வச்சிருந்தாங்க, கவர் பண்ண முடியல, அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எப்போ வரனா 2028 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 2028 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சரியா, இந்த ஸ்கீம் என்னது, எல்லா வீடுகளுக்கும் தண்ணீர், எல்லா ரூரல் ஏரியாவுக்கும் மினிமம் ஒரு நாளைக்கு 55 லிட்டராவது அந்த ஒரு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அரசாங்கத்தோட நோக்கம். அதை அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முடிஞ்ச அளவு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ரைட்டு. வேற என்ன இதுல இருக்குது? ஓகே, இன்னொன்னு என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இப்ப இது தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சில காசுகள் ஒதுக்கி இருக்காங்க. 1,50,000 கோடி இதுல ஒதுக்கி இருக்காங்க. இப்ப ஸ்டேட்டுகளுக்கு ஃபுல்லா 1,50,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க.
அது அந்த 1,50,000 கோடி அவங்க லோனா வாங்கிக்கலாம். 50 வருஷம் இன்ட்ரெஸ்டே தேவையில்ல. இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்ல. அவங்க பாட்டுக்கு காசு வாங்கிக்கலாம் போல. சரியா? 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். இன்ட்ரெஸ்டே கட்ட தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்க முதல்ல குடுத்துட்டா போதும். இந்த 1,50,000 கோடி அப்படியே குடுத்துட்டா போதும். சரியா? அடுத்து ஜல் ஜீவன் மிஷன் இப்பதான் சொன்னேன். 2028 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பவர் செக்டார்ல இன்சென்டிவைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆகுமென்டேஷன் ஆஃப் இன்ட்ராஸ்டேட் டிரான்ஸ்மிஷன். இன்சென்டிவைஸ், சரியா, டிஸ்ட்ரிபியூஷன் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஆகுமென்டேஷன் ஆஃப் இன்ட்ராஸ்டேட் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மாதிரி, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் விஷயத்துக்கு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளரையே எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிஷனலா நாங்க கடன் தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடிஷனலா கடன் தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வந்து இது போடுங்க, மியூட் போட்டுக்கோங்க. இதையோ விரட்ட மாதிரி இருக்கு. அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். ஓகே, டோட்டல் அமௌண்ட் அலோகேட்டட் ஃபார் தி அர்பன் சேலஞ்ச். அர்பனுக்காக எல்லா அர்பனைசேஷன் ஆகிட்டே இருக்கு. ஆனாலும் அங்க பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும்ன்றதுதான் நோக்கம். அதான் சேலஞ்ச் பண்றாங்க. அர்பன் சேலஞ்ச் 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு. 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரியா? 1,00,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு. ஸோ அதுல உங்களுக்கு எல்லா இப்ப ஸ்வச் பாரத் எங்கெங்க பார்த்தா இருக்குது. ஆனா தண்ணி வசதி இல்லாம இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே இது மூலியமா ஒரு ஹப்பா மாறும். சரியா? ஹப்பா மாறும். ஸோ 1,00,000 கோடி ரூபாய் கார்பஸ் ஃபண்டு. சரியா? கார்பஸ்னா இது லாங் டேர்மா போகும். கொஞ்சோண்டு எடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரி இது லாங் டேர்மா நாங்க கொண்டு போக போறோம். கொஞ்சோண்டு கார்பஸ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா லாங் டேர்மா நாங்க பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் காசு, எங்களோட ஃபர்ஸ்ட் காசு அப்படின்ற மாதிரி. பினான்சியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன். நியூக்ளியர் எனர்ஜிய நம்ம வந்து 2047 டார்கெட்டா வச்சிருக்கோம். அதுக்குள்ள 100 ஜிகாவாட் மின்சாரம் அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நல்ல எனர்ஜி ஆக்சுவலா, நியூக்ளியர் எனர்ஜி. ஆனா ஆபத்தும் கூட. இந்த அளவுக்கு அது வந்து என்ன சொல்ல, நமக்கு எந்த பொல்யூஷன்ஸ் பெருசா ஏற்படுத்தாது. ஆனா வந்துட்டு ஆபத்து அதிகம் அதுல. எக்ஸாம்பிள் போபால் டிராஜடி. சரியா? வெளி வெடிச்சு, அது கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்பயோ ஒரு தடவை ஞாபகம் இருக்கு. சரியா? சோ இப்ப என்னன்னா, ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் கிரியேட் பண்ண போறாங்க அந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் மூலியமா. ஒரு சின்னது, இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷனோட நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் போய் இந்த நியூக்ளியர் எனர்ஜி வேணும் வேணும் வேணும்ட்டு ஜப்பான்கிட்ட போய் நிக்கிறோம், ஜெர்மனிட்ட போய் நிக்கிறோம், பிரான்ஸ்ட போய் நிக்கிறோம், யூஎஸ்ஏட்ட போய் நிக்கிறோம். நம்மளே ஒண்ணு கொண்டு வரணும்னு தான் இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷனை ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளே ஒண்ணு தயாரிச்சு நம்மளே கொண்டு வரணும். அதோட முதல் கட்டம் தான் இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். இதுக்காக முறையா நம்ம 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கோம். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். சரியா? நான் முன்னாடியே சொன்னேன் 100 ஜிகாவாட் மின்சாரம் 2047க்குள்ள கொண்டு வரணும். இந்த நியூக்ளியர் எனர்ஜி மிஷனோட நோக்கம் நம்மளே கொண்டு வரணும். இண்டிஜீனியஸ் டெவலப்மெண்ட். சரியா? இண்டிஜீனியஸ் டெவலப்மெண்ட். சோ நம்ம இன்னும் பெஸ்டா டார்கெட் என்ன பண்ணிருக்கோம், 2033க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது நம்மளே தயாரிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது நம்மளே தயாரிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட இன்னொரு டார்கெட். ஹவு மெனி நியூ டெஸ்டினேஷன்ஸ் ஆர் டார்கெட்டட் அண்டர் த உதான் ஸ்கீம்? உதான்னா உதய தேஷ்கார் ஆம் நாகரிக். அப்படின்னா தமிழ்ல என்னன்னா, பாமர மக்களையும் பறக்க விடுவோம் அப்படின்றதுதான். என்னன்னா, ரொம்ப குறைவான விலையில பிளைட் டிக்கெட் தர்றது. நம்ம இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போலாம். அந்த மாதிரி குறைவான விலையில பிளைட் டிக்கெட் வேற ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போலாம். அது மாதிரி இதுக்கு இப்ப எத்தனை டெஸ்டினேஷனை எக்ஸ்ட்ராவா டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா 100 டெஸ்டினேஷன், 120 டெஸ்டினேஷன் டார்கெட் வச்சிருக்காங்க. சரியா? 120 டெஸ்டினேஷன் டார்கெட் வச்சிருக்காங்க. சரியா? அந்த சப்போர்ட் ஃபார் இது ஆல்ரெடி படிச்சாச்சு, ஜல்ஜீவனை படிச்சாச்சு, பவர் செக்டார் படிச்சாச்சு. asset monetization plan. asset monetization plan. இதுக்கு ஒரு 10 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. இது என்னன்றத பார்ப்போம். சரிங்களா? அடுத்து அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் பார்த்தாச்சு. மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட். மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் நியூக்ளியர் எனர்ஜிக்கு 20,000 கோடி. மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு 25,000 கோடி. 25,000 கோடி ஒதுக்கீடு. நியூக்ளியருக்கு 20,000, மெரிடைம் டெவலப்மெண்ட்டுக்கு 25,000. இதுக்கு 120 நியூ டெஸ்டினேஷன் ஒதுக்கி இருக்கோம். சரியா? அதுக்கு அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அதை பண்றாங்க.
அப்புறம் பீகாருக்கு வேற என்னன்னா கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்ஸ் கொண்டு வர போறாங்க. இஆர்எம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரப்போகுது. வெஸ்டர்ன் கோஷி கேனல் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது அங்கதான் வரப்போகுது. இதெல்லாம் வருது. ஓகேவா, ரைட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் இதுல இருக்குது. How many tourist destinations across the country will be developed in partnership with the state through a challenge mode? எத்தனை டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை நம்ம வந்து டார்கெட்டா வச்சிருக்கோம், சரியா, சேலஞ்ச் மோட்ல. 50 டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ண போறாங்கன்னா சேலஞ்ச் பண்ண போறாங்க. நான் இதை டெவலப் பண்றேன்னா நீ இதை டெவலப் பண்றியா அப்படின்ட்டு. கடைசி 2 பேருமே டெவலப் பண்ணாம அதான் நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சு. சரி, அப்படி 50 இதை டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். சரி, 50 டெஸ்டினேஷனை டார்கெட் பண்ணி 50 இது பண்ணுவோம் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். சரி, பார்ப்போம் என்ன பண்றாங்க. சேலஞ்சு மோட். ஓகேவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிராவலை ஈஸி பண்ணி கொடுக்கறது, கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க அவங்களால முடிஞ்சது ஃபுல்லா. Under which project will broadband connectivity be added to all government secondary school? உங்களுக்கு தெரியும், ரைட்டா. பாரத நெட் திட்டத்தின் கீழே இது மாதிரி பண்றாங்க. சரியா, பாரத நெட் திட்டத்தின் கீழே இது மாதிரி பண்றாங்க. செகண்டரி ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்க்கு பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. எது மூலியமான? பாரத நெட் இந்த திட்டத்தின் மூலியமா. How much has been allocated to implement the private sector driven research development innovation initiatives? பிரைவேட் செக்டார்ல ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் அதிகமா கொண்டு வரதுக்காக 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது போக பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம், அதுக்கு ஒரு 10,000 ஃபெலோஷிப் சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க எக்ஸ்ட்ராவா. ஜீன் பேங்க்னு ஒண்ணு தொடங்குறாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில செகண்ட் ஜீன் பேங்க். சரியா, செகண்ட் ஜீன் பேங்க் தொடங்குறாங்க சொல்லியிருக்காங்க. சரியா, இன்னும் எந்த இடம் அதெல்லாம் இது பண்ணல. அடுத்து கயன் பாரதம் மிஷன். இது எதுக்குன்னா டாக்குமெண்டேஷனுக்காக. ஒரே போர்ட்டல்ல போய் நீங்க டாக்குமெண்ட் பண்ணலாம். நீங்க 7 போர்ட்டல் போக தேவையில்ல. மானுஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே அந்த ஒரே இடங்கள்ல பாத்துக்கலாம். டிஜிட்டல் ரெபாசிட்டரியா இருக்கும். அங்கேயே நீங்க போய் நம்மளுடைய நாலேஜஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். அதுக்காக அதை கொண்டு வராங்க. கயன் பாரதம் மிஷன். நேஷனல் ஜியோ ஸ்பேசியல் மிஷன். இதான் பிஎம் காட்டி சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது டெவலப்மெண்ட், பிளானிங், டிசைன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இதுல உள்ள வரும். ஓகேவா, இதுதான் இப்ப பார்த்தோம். ரைட். What is the name of unified digital platform for international trade to be set up? Boost எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறதுக்காக நிறைய குளறுபடிகள் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் எக்கச்சக்க டாக்குமெண்ட் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ரூவல் ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியா வாங்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் இனிமே ஒரே இடத்துல வாங்குங்க, அதுக்கு நாங்க செட்டப் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. யூனிஃபைட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ரேட் டு பி செட்டப். எதன் மூலியமா பண்ணிருக்காங்க? பாரத ட்ரேட் நெட். அதுதான் அந்த ஸ்கீமோட பேர். அதோட பேர் வந்து பாரத ட்ரேட் நெட். அதுல போனீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், அதுல எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். எல்லா அப்ரூவலும் உங்களுக்கு அதுலயே வந்து. ஓகேவா, இன்கம் டேக்ஸ் ஃபேமஸ் நியூஸ், இது எல்லாத்துக்கும் தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. 12 லட்சம் டாக்ஸ் டிடக்ஷனோட அப்படின்னா 12.25 லட்சம். டாக்ஸ் டிடக்ஷன் இல்லாம அப்படின்னா 12 லட்சம். சரியா, நோ இன்கம் டேக்ஸ். எத்தனை லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு? இதுக்கு தானே கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒன்னு 200 இது ஆரம்பிக்கிறாங்க. டே கேர் சென்டர், கேன்சர் 200, டே கேர் சென்டர் 200, ஆல் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட வரப்போகுது. ஸோ இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேன்சருக்கு நாங்க டார்கெட் பண்றோம் இல்லையா, அப்ப அதை இன்னமும் சரி பண்ணணும். அப்போ கேன்சரோட மருந்து எல்லாமே பல ஆயிரம் கணக்குல இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் எங்களோட ஜிஎஸ்டியும் ஒரு காரணம். அப்ப அதுல உள்ள எல்லா ஜிஎஸ்டியும் நாங்க எக்ஸம் பண்றோம். எங்களுக்கு கேன்சர்ல வரக்கூடிய காசு வேணாம், குரோனிக்ல வரக்கூடிய காசு வேணாம், ரேர் டிசீஸ்ல வரக்கூடிய காசு வேணாம், ஃபுல்லி எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லி 36 வகையான மாத்திரைகள், 36 வகையான டிசீஸ் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லி எக்ஸம்ஷன். இது மூலியமா மக்களோட உயிரை காப்பாத்துறாங்க அப்படின்றாங்க. சரியா, பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம். ஸ்வநிதினா ஸ்ட்ரீட் வெண்டார் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பக்கோடா போடுறாங்க, பானிபூரி போடுறாங்க, இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் ஓபன் பண்ணாங்க முன்னாடி. இப்ப அந்த ஸ்கீம்ல கிரெடிட் லிமிட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்ப என்னன்னா 30,000 வரை வாங்கிக்கலாம் லோன். சரியா, லோன் வந்து 30,000 வரை வாங்கிக்கலாம். அதான் அதுல விஷயம்.
விஸ்வாஸ் பில், ஜான் விஸ்வாஸ் பில். அதாவது நிறைய என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே குற்றம் குற்றம் குற்றம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால யாருனாலையும் நம்ம 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 இந்தியால வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. சரியா? உதாரணத்துக்கு இங்கிட்டு இருந்து இங்கிட்டு கரண்ட் பில் எடுத்தா உடனே அது ஒரு குற்றம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு ஜெயில வச்சிருவாங்க. சோ அது எல்லாமே குற்றம் குற்றம் இருந்துச்சு. அப்ப அந்த பழைய லாவ எல்லாத்தையும் எடுத்து மாத்துறாங்க. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 100 லா 100 லாக்கு மேல 100 லாக்கு மேல எல்லாத்தையும் டீகிரிமினலைஸ் பண்றாங்க. அதாவது கிரிமினல்ல ஒரு சிவில் குற்றம். இப்ப நீங்க வந்து ஜெயிலு அப்படின்னா ஜெயில்லாம் போ வேணாம். ஒரு 10,000 ஃபைன கட்டுங்க போதும். அவ்வளவுதான். அந்த மாரி பண்றாங்க. சரியா? அந்த மாரி மோர் தென் ஒரு 100க்கு மேல அத பண்றாங்க. ஜான் விஸ்வாஸ் பில்ல. ஓகேவா? இது எதுக்குன்னா இஎஸ் ஆஃப் பிசினஸ் தான். பிசினஸ் ஸ்பீட் பண்றதுக்கு. ஸ்வம்மிகா ஃபண்ட் 1,00,000 மோர் ஹவுசிங் ப்ராஜெக்ட். சரியா? ஸ்வம்மிகா ஃபண்ட் இது எதுக்கு அப்படின்னா நிறைய வீடுகள் ஆரம்பிப்பாங்க. ஆனா கட்டி முடிக்க முடியாம பாதியிலேயே நிக்கும். மிடில் கிளாஸோட லைஃப் மெயினா அது. அதுக்காக எக்ஸ்ட்ராவா பணத்தை ஒதுக்குறாங்க. அதுக்காக எக்ஸ்ட்ராவா பணத்தை அந்த அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் முடிக்கணும். இதோட இதை பாத்தீங்கன்னாலே அதான். இது ஒரு ஸ்பெஷல் விண்டோ. எதுக்கு? மிட் இன்கம். இதோட பேரே அதான். ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபிள் மிட் இன்கம் ஹவுசிங் ஃபண்ட். எதுக்கு? கம்ப்ளீஷன் பண்றதுக்கு. இட்ஸ் நாட் எ பில் கிரியேட். கம்ப்ளீட் பண்றாங்க. உங்களால முடியல இல்ல, பாதியில நிக்குது இல்ல, பாதியில நிக்குதுன்னு சொல்லி எங்கிட்ட கடன் வாங்கிக்கோங்க. கம்மியான ரேட்ல தர்றோம். அதுக்கு ஒரு 15,000 கோடி ஒதுக்குறோம். உங்க கனவை நினைவாக்கிக்கோங்க அப்படின்றாங்க. சரியா? அதான் ஸ்வம்மிகா ஃபண்ட். நெக்ஸ்ட், எஃப்டிஐ லிமிட் இன்சூரன்ஸ் செக்டார்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இனி எஃப்டிஐல வெளிநாட்டவர்களும் நிறைய பேர் வருவாங்க. 100% வரை உள்ளர வரலாம். எஃப்டிஐ லிமிட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100% ஒரு 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 வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஓனர்னால நமக்கு இன்சூரன்ஸ் இனிமே நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும். இதனால இதுக்கு முன்னாடி 74% பெருசா ஓனர்ஷிப் கொடுத்துருக்காது. ஆனா 100%ன்றது அவனே ஓனரா மாறிடும். ஓகேவா? இது ஒரு நல்ல விஷயம் தான் இன்சூரன்ஸ் விஷயத்துல. இவங்களே ஒழுங்கா நான் தர மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வர போகணும் நீங்க ஏதாவது ஒரு சின்ன கிளைம்னாலே. Which institution will set up a partial credit guarantee scheme for corporate bonds in the infrastructure sector? நிறைய பேர் கார்பரேட் பாண்ட் வாங்கி 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 என்ன ஆகுதுன்னா அந்த கார்பரேட்னாலையும் காசு கட்ட முடியாம அந்த கார்பரேட் பாண்ட்லாம் வீணா போகுது. அப்ப அதை நம்பி இப்ப கார்பரேட் பாண்ட் போக மாட்டேங்குது, விற்க மாட்டேங்குது. நல்ல கம்பெனி வந்து கார்பரேட் பாண்ட் கொடுத்தாலும் விற்க மாட்டேங்குது. கார்பரேட் பாண்ட் வித்தாதான் அவன் புது புது ப்ராஜெக்ட்ஸ்ல அதை இன்வெஸ்ட் பண்ணுவான். கார்பரேட் பாண்ட்னா என்ன? நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்குறது. அதுக்கு பதிலா நம்ம பாண்டா வச்சுக்கலாம். பாண்டா வச்சுட்டு வட்டி வாங்கிக்கலாம். பிளஸ் வந்து இன்ட்ரெஸ்டோட அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். சோ ஆனா இப்ப வந்துட்டு அது வந்து ஓட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணுது கவர்மெண்ட்? அது அது அதை வந்து பூஸ்டப் பண்ணணும். அப்பதான் அவங்க வாழ முடியுன்றதுக்காக அதோட கிரெடிட் கேரண்டி கொடுக்குறாங்க. நீ வந்து வாங்கு, நான் அதுக்கு கேரண்டி தர்றேன், நான் அதுல பாதி கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மூலியமா கேரண்டி தராங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் தான் நாபெட். நாபெட் நேஷனல் பேங்க் ஃபார் பினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் மூலியமா கேரண்டி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற கடனுக்கு. ஓகேவா? வாங்குற கடனுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. நேஷனல் பேங்க் ஃபார் பினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது மூலியமா. Which institution will create a new Grameen credit score system for easier loan access to self-help group members and rural people? கிராமின் கிரெடிட் கோர் சிஸ்டம்னு சொல்லி கொண்டு வரோம். கிரெடிட் கோர் எதுக்கு இம்பார்ட்டன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்லி விளக்கணும் அவசியம் இல்லை. இது கவர்மெண்டோட கிரெடிட் கோர் சிஸ்டம். இது எதுக்காகன்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருப்பாங்க, ரூரல்ல வாழக்கூடிய மக்கள், அவங்கனால எளிமையா லோன் வாங்க முடியல. ஏன்னா அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப பேடா இருக்கும். ஏன்னா அவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் அவ்வளவு வச்சுக்க மாட்டாங்க. மேக்சிமம் இந்த 100 நாள் அந்த 100 நாள் சீட்டு காசு அது மாதிரி வச்சுப்பாங்க. அதனாலயே பெருசா அவங்களுக்கு பேங்க் வந்து லோன் கொடுக்காது. அதுக்கு பதிலா அவங்க மகளிர் சுய உதவி குழு அதுலதான் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்ப பேங்க்கும் அதுல இன்வால்வ் ஆகணும். ஏன்னா பேங்க் அதை விட கம்மியாவும் லோன் கொடுப்பாங்க. இவங்க 100 நாள் இது பண்றதை பார்த்தா பேங்கை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கும் ஆக்சுவலா. அப்ப அதுக்காகவே ஒண்ணு கொண்டு வர்றோம். இனி நீங்க அங்க போய் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணி உடனே நீங்க வாங்கிக்கங்க அப்படின்றதுதான் இதோட நோக்கம். இது வந்து இது எந்த இன்ஸ்டிடியூஷனா பப்ளிக் செக்டார் பேங்க் தான். பப்ளிக் செக்டார் பேங்க் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்,
வாட் வில் பி த பிஸ்கல் டெபிசிட்? பிஸ்கல் டெபிசிட்னா பற்றாக்குறைன்னு அர்த்தம். இது இது வந்து நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிஸ்கல் டெபிசிட்டை பொறுத்த அளவுக்கு இது ஓரளவு நிதானமா இருக்கணும். இது குறைய குறைய நல்லதுதான். ஆனா ஆக்சுவலா பார்த்தா நல்லதுதான். இது பிஸ்கல் டெபிசிட்ன்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் லோன் வாங்கக்கூடியது. 4.5% அந்த இடம் வாங்குறோம். ஃப்ரெஷ் லோன். சரியா? ஃப்ரெஷ் லோன். ஃப்ரெஷ்ஷா நம்ம லோன் வாங்குறது. How many crore rupee has been allocated for the deep ocean mission in the union budget 2025? எத்தனை கோடி ரூபாய் இந்த டீப் ஓஷன் மிஷன்னா என்னன்னா, இந்தியன் ஓஷன் இருக்குது. அங்க வந்து பாலி மெட்டாலிக் மாடல்ஸ் இருக்குது. அந்த மெட்டாலிக் மாடல்ஸ்ல நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக தான் இந்த மிஷன் நம்ம வந்து உருவாக்கணும். அதுக்கு பேர் தான் டீப் ஓஷன் மிஷன். சரியா? டீப் ஓஷன் மிஷன். இந்த தடவை 600 கோடி ரூபாய் இது பண்றோம். இதோட உண்மையான பேர் இதான் முக்கியம். சமுத்திராயன் ப்ராஜெக்ட். இதோட பெயர் வந்து என்னது? சமுத்திராயன். அரசாங்கம் வச்ச பேர் வந்து சமுத்திராயன். வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த கயான் பாரதம் மிஷன்? சொன்னேன் இல்லையா? 1 கோடி மனுஸ்கிரிப்ட டாக்குமெண்டேஷன் பண்றது. கயான் பாரதம் மிஷன். அதை வந்து நீங்க எளிமையா வெளியே இருந்து படிச்சுக்கலாம். நம்மளோட நாலேஜ் அதை தெரிஞ்சுப்பாங்க. கையாலே மானுஸ்கிரிப்ட்னா என்ன? கையால எழுதுறது. ஸோ அதை ஃபுல்லா டாக்குமெண்டேஷன் பண்றாங்க. இல்லையா? Which ministry has received the highest budget allocation? தெரிஞ்ச விஷயம். டிஃபென்ஸ் தான். அது தவிர எதுவும் இருக்காது. ஹையஸ்ட் பட்ஜெட் கிட்டத்தட்ட 4,91,000 கோடி ஹையஸ்ட் பட்ஜெட் அலோகேஷன். சரியா? ரைட். Next one. How many aspirations sub-target are mentioned in the union budget? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 ஆஸ்பிரேஷன் வச்சிருக்கோம் நம்ம. என்னென்ன ஆஸ்பிரேஷன் அப்படின்னா, 0 பாவர்ட்டி ஆகணும் நம்ம மக்கள். 100% குட் குவாலிட்டி எஜுகேஷன் வேணும். ஹை குவாலிட்டி அஃபர்டபிள் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர் வேணும். இதுக்காக நான் வெளிநாடு போகக்கூடாது. இங்கே இருந்து எனக்கு ஹை குவாலிட்டியா இருக்கணும், அஃபர்டபுளாகவும் இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேராகவும் இருக்கும். ஸ்கில்டு லேபரா மாத்தணும். எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே 100% ஸ்கில்டு லேபரா மாத்தணும். நம்ம ஆளுங்களுக்கு வந்து அன்ஸ்கில்டு லேபர் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸ்கில்டு லேபரா எல்லாத்தையும் மாத்தணும். 70% விமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். farmers making our country food basket of the world. அதனால அதையும் நம்ம டெவலப் பண்ணணும். அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 கொள்கைகள், 6 ஆஸ்பிரேஷனை கிரியேட் பண்றாங்க. இதுதான் என்னுடைய கனவு அப்படின்ட்டு போறாங்க. 0 பாவர்ட்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட், விமன் 70% விமன்ஸ் குட் பாஸ்கெட் ஆஃப் த வேர்ல்டா மாத்தணும் அப்படின்றதுதான் நம்ம கண்ட்ரியோடைய நோக்கம். திஸ் இயர் பட்ஜெட் டார்கெட்ஸ் ரிஃபார்ம்ஸ் இன் ஹவு மெனி செக்டார்? எத்தனை செக்டார்ஸ்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம்? 6 செக்டார். அதே 6 தான். என்னென்ன அப்படின்னா, டாக்ஸேஷன் செக்டார்ஸ்ல ஒரு ரிஃபார்ம்ஸ், பவர் செக்டார்ல ரிஃபார்ம்ஸ், அர்பன் டெவலப்மெண்ட்ல ரிஃபார்ம், மைனிங், பினான்சியல் செக்டார், ரெகுலேட்டர் ரிஃபார்ம்ஸ். ரெகுலேட்டரியில இது எல்லாத்துலயும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம். எல்லாத்துலயும் ரிஃபார்ம்ஸ், அதாவது சரி பண்றோம். According to budget, from which source as the Indian government received the maximum money? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க, எதுல அதிக பணம் நமக்கு வருது அப்படின்னா, கடன்ல இருந்து தான் வருதான். borrowing and other liabilities. அப்ப ரெண்டாவது சார், ரெண்டாவது இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ்ல தான் அதிக பணம். இதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். மூணாவது தான் ஜிஎஸ்டி. நாலாவது கார்பரேட் டாக்ஸ். மித்ததெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், எதுக்கு அதிகமா பணம் செலவு பண்றோம் சார்? அதிகமா செலவு பண்றது ஸ்டேட்டுக்கு ஷேர் கொடுக்கறதுல தான் அதிகமா செலவு பண்றாங்க கவர்மெண்ட். ஸ்டேட்டுக்கு ஷேர் கொடுக்கறதுல அதிகமா பணம் போகுது. ஸ்டேட்டுக்கு ஷேர் கொடுக்கறதுல 21% பணம் அதுக்கே போகுது. ரெண்டாவது சார், ரெண்டாவது வட்டி வாங்கியிருப்போம்ல இதுக்கு முன்னாடிலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும்ல, அதுக்கு ஒரு 19% ஒதுக்குறாங்க. வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற இடத்துல 19%. சரியா? அதுக்கே பணம் போகுது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமுக்கு 16% ஒதுக்குறாங்க. 16, 3வது இடத்துல இருக்கு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்.
சப்சிடிலாம் எவ்வளவு குறைச்சிட்டாங்க பாரு. சப்சிடிலாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. சரியா? ஃபினான்ஸ் கமிஷனுக்கு 9%, அதர் எக்ஸ்பெண்டிச்சர் 9%, 8% சென்ட்ரலி ஸ்பான்சர்டு, 8% டிஃபென்ஸ், டிஃபென்ஸுக்கு மட்டுமே 8%. மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் பார்த்தோம் இல்லையா, 25,000 கோடி. மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 25,000 கோடி. மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 25,000 கோடி. இது எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்ட் 25,000 கோடி. இன் விச் இயர் இந்தியா ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் பட்ஜெட் தெரியுமா யாருக்காவது? இது கொஞ்சம் பழைய நியூஸ் தான், ஆனாலும் இது இம்பார்ட்டன்ட் தான். எந்த வருஷத்துல பேப்பர்லெஸ் பட்ஜெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2021. 2021 பேப்பர்லெஸ் பட்ஜெட். 2021 பேப்பர்லெஸ் பட்ஜெட். ஓகேவா? அதுலதான் டிஜிட்டல் டேப்லெட் ராப்ட் இன் ட்ரெடிஷன் பாகி காட்டா. அப்படி பாகி காட்டானா ஃபைலுன்னு இருக்கும். இந்த ரெட் கலர் ஃபைலு, ரெட் கலர்ல துணியால் ஆன காட்டனால் ஆன ஃபைலு கொண்டு வந்திருப்பாங்க. பாகி காட்டா பவுச், அதுல வச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த டேப்லெட்டை. For salary taxpayers, income limit under the new tax regime. Consider the standard deduction. Deduction நாங்கன்னா 12.75 லட்சம். இதே வெறும் இன்கம் நாங்கன்னா 12 லட்சம். சரியா? சரி, இதெல்லாம் தயாரிச்சு கொடுத்தவர் யாரு? சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாரு? நம்ம நாட்டோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் யாரு? அனந்த நாகேஸ்வரன். அனந்த நாகேஸ்வரன், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா. அனந்த நாகேஸ்வரன். அனந்த நாகேஸ்வரன். அனந்த நாகேஸ்வரன். இது எக்கனாமிக் சர்வே தயாரிக்கிறது யாரு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அதுக்கு இவர் தான் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரி. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இஸ் அனந்த நாகேஸ்வரன். நெக்ஸ்ட். ஸோ சப்போர்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துட்டோம்ல. எல்லாமே பார்த்தாச்சு, பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஆசெட் மானிட்டைசேஷன் பிளான் இப்பதானே பார்த்தோம். 10 லட்சம் கோடி ரூபாய் அதுல ஜெனரேட் ஆகும்னு நம்ம கோல் வச்சிருக்கோம். டு ஜெனரேட் 10 lakh crore ஃபார் நியூ ப்ராஜெக்ட்ஸ். புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு 10 லட்சம் கோடி இந்த ஆசெட் மானிட்டைசேஷன் பிளான்ல ஜெனரேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கோல் வச்சிருக்கோம். சரியா? இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் எவ்வளவு தர்றோம்? 50 வருஷம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் எவ்வளவு தர்றோம்? ஐயா படிச்சிருக்கோம். படிச்சது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? இப்பதானே பார்த்தோம். எவ்வளவு தரோம்? 1.5 லட்சம் கோடி. சரியா? 1.5 லட்சம் கோடி ஸ்டேட்டுகளுக்கு தரோம்னு சொன்னேன் இல்லையா? 1.5 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன். இன்ட்ரெஸ்ட் நீங்க தரவே தேவையில்ல, இதுக்கப்புறம் தந்தா போதும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு செட் பண்றோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் செட் பண்றாங்க. இது மூலியமா ரேங்க் கொடுப்பாங்க. எந்த ஸ்டேட்ல ஈஸியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி செட் பண்றாங்க. இது எந்த வருஷம் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா 2025. இந்த வருஷம் தான், இந்த வருஷம் பட்ஜெட்ல தான் அதை கொண்டு வர்றாங்க. சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ். ஏன்னா அதை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் போகும். அதுக்காக ஃபெல்லோஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதான் இன்னோவேஷன் சம்பந்தப்பட்டது, ரிசர்ச் சம்பந்தப்பட்டது. பிஎம் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஃபார் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இந்த தடவை அதிகப்படுத்தி இருக்காரு. ஃபெல்லோஷிப் இதுக்கு பேரு. ஃபெல்லோஷிப் கிட்டத்தட்ட 10,000 ஃபெல்லோஷிப். ஐஐடி, ஐஏஎஸ்சி, அதாவது பிஹெச்டி ஹோல்டர்ஸ் எல்லாருமே 10,000 ஃபெல்லோஷிப்பா மாத்திருக்காங்க. இந்த தடவை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பிஎம் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்ல 10,000 பேரை படிக்க வைக்க போறாங்க. பிஹெச்டி. சரியா? 10,000 பேரை படிக்க வைக்க போறாங்க. நெக்ஸ்ட். விச் குரூப் வில் பெனிஃபிட் த நியூ ஸ்கீம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர்ஸ்? யாரு? பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் டைமா நீங்க என்டர்பிரனர் ஆகுறீங்கன்னா யார் யாருக்கு பெனிஃபிட் தர்றாங்க? விமன்ஸ், scheduled caste, scheduled tribes. சூப்பர், வெரி குட். விமன்ஸ், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். சரியா? 2 கோடி. 2 கோடி ஆஃபர் டேர்ம் லோன் 2 கோடி ஃபார் 5 lakhs விமன்ஸ், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப். ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் 5 இயர்ஸ்க்கு இதை வந்து தர போறாங்க. ஓகேவா? வெஸ்டர்ன் கோஷி கேனல் ப்ராஜெக்ட், மித்திலாஞ்சல்
இரிகேஷன் டெவலப்மெண்ட் இன் பீகார். சரியா, இரிகேஷன் டெவலப்மெண்ட் இன் பீகார். வெஸ்டர்ன் கோஷி கேனல் ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னா இரிகேஷன் டெவலப்மெண்ட் இன் பீகார். ரிவைஸ்டு கிளாசிபிகேஷன் ஃபார் எம்எஸ்எம்இ. ஆமா, எம்எஸ்எம்இ இதை கிளாசிபிகேஷன் ரிவைஷன் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல இது ஒண்ணுதான் இருக்குது. டர்ன் ஓவரையும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா, நமக்கு இந்த கிரைட்டீரியா இருந்தாதான் லோன் வந்து இந்த எம்எஸ்எம்இல ஒதுக்குறதுக்கான லோன் நமக்கு கிடைக்கும், கம்மியான ரேட்ல கிடைக்கும். இந்த கிரைட்டீரியாவை நீங்க தாண்டிட்டீங்கன்னா லோன் பெருசா கிடைக்காது. லோன்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்க 1 கோடி வச்சிருந்தீங்கன்னா நீங்க மைக்ரோ என்டர்பிரைசஸ் சொல்லி அதுக்கான லோனை நீங்க வாங்கிக்கலாம். ஆனா 1 கோடிக்கு மேல போச்சுன்னா நீங்க ஸ்மால் என்டர்பிரைசஸா மாறிடுவீங்க. அப்ப இதை விட இது வந்து கூட இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 2.5 கோடி வரை மாத்திட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொல்றது 10 கோடி 25 கோடியா மாத்திருக்காங்க. 50 கோடி 125. அப்போ 125 கோடி வரைக்குமே இந்த எம்எஸ்எம்இல பயன்பட முடியும். டர்ன் ஓவர்னு பார்த்தா வெறும் 5 கோடியா இருந்துச்சு, இப்ப 10 கோடியா மாத்திருக்காங்க. 50 கோடியா இருந்தது 100 கோடி வரையுமே ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருக்காங்க. 500 கோடி வரையுமே இண்டஸ்ட்ரீஸ் லோனை சூப்பரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2.5 மடங்கு கிட்ட ஏத்தி விட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே 2ல இருந்து 2.5 மடங்கு ஏத்தி விட்டுருக்காங்க. சரியா, இதை ஃபுல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 2.5 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை 2.5 மடங்கு ஏத்திருக்காங்க. இதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் 2 மடங்கு ஏத்திருக்காங்க. எவ்வளவு டோட்டல் செலவு, பட்ஜெட்டோட செலவு என்ன? இவ்வளவு தூரம் பார்த்தோம்ல, இதெல்லாம் ஓவரால் செலவு என்னதான் ஆகுது இருக்கா தெரியுமா? 50 லட்சம் கோடி, 50.65 லட்சம் கோடி இதுக்கான செலவு. 50.65 லட்சம் கோடி. 50.65 லட்சம் கோடி. சரியா? which committee recommended the separation of railway budget from the general? ஆக்சுவலா ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு முன்னாடி. 1924ல இதை பிரிக்கிறாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி இதை பிரிச்சாங்க அப்படின்னா ஆக்வார்த் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி இதை பிரிச்சாங்க. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஆக்வார்த் கமிட்டி த ரயில்வே பட்ஜெட் ஃப்ரம் த ஜெனரல் பட்ஜெட் அது வந்து செப்பரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2016ல இதை மறுபடியும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இது எப்படி சார் மெர்ஜ் பண்ணாங்கன்னா விவேக் தெப்ராய் கமிட்டி, கிஷோர் தேசாய் கமிட்டி இவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி இதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரியா, அப்ப இருந்து 2017ல இருந்து ஃபர்ஸ்ட் கம்பைன்டு பட்ஜெட் பிரசன்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ வரையுமே கம்பைன்ட் பட்ஜெட் தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? who became the first PM of the country? யாரு முதல் பிஎம்மா? ஒருத்தவங்க பிஎம்மாவும் இருந்து அட் a டயத்துல பட்ஜெட்டும் பிரசன்ட் பண்ண ஒருத்தர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. பிஎம்மாவும் இருந்து அட் a டயத்துல பட்ஜெட்டும் பிரசன்ட் பண்ணாரு. அது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் ஃபர்ஸ்ட். சரியா, 1958ல அப்போ உள்ள பினான்ஸ் மினிஸ்டர் இல்ல, அதுக்கு இன்சார்ஜா அவர் இருந்தாரு. வேற வழியே இல்லாம இவர் பிரசன்ட் பண்ணாரு. 58 to 59 பட்ஜெட் பிரசன்டட் பை ஜவஹர்லால் நேரு. சரியா, அதனாலதான். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் இந்தியா பிரசன்டட் பை ஆர்.கே. சண்முகம் செட்டி. இது எல்லாத்துக்கும் தெரியும். 1947 பட்ஜெட். சரியா, டேட் வந்து நவம்பர் 26ல பிரசன்ட் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட். சரி, இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து, ஆஃப்டர் த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணது யாரு? இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணது ஆர்.கே. சண்முகம் செட்டி. ரிபப்ளிக் அப்புறம் 1950க்கு அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்? 1950க்கு அப்புறம் யாரு ஃபர்ஸ்ட் பட்ஜெட்? ஜான் மாத்தாய். 1950 28 பிப்ரவரி. பட்ஜெட் ஃபார்மலி எந்த வருஷம் இன்ட்ரோ ஆச்சு? 1860 ஜேம்ஸ் வில்சன்னால இன்ட்ரோ ஆச்சு. சரியா, ஜேம்ஸ் வில்சன்னால இன்ட்ரோ ஆச்சு. 7th April 1860 ஜேம்ஸ் வில்சன். சரியா, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. Indira Gandhi was the only women finance minister who also the prime minister presenting the budget. பிரைம் மினிஸ்டராகவும் இருந்துட்டு பினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்த ஒரே பெண் இந்திரா காந்தி. இவங்க வந்து வெறும் பினான்ஸ் மினிஸ்டரா தானே இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் கிடையாதுல்ல. 2 பொறுப்பையும் ஒரே டயத்துல பார்த்தவங்க இவர் மட்டும்தான்.
ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பட்ஜெட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? Nothing, sir. ஓகே, தேங்க்யூ.